ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதியில் விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அதன்படி ஐயா சான்றோர் மக்களுக்கு என்ன என்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை தேவர்களிடம் சொல்லுகின்ற விதமாக இன்றைய விருத்த பகுதி அமைந்திருக்கின்றது. என்ன என்பதை பார்ப்போம். எல்லாம் சான்றோர் கையாலே எழும் நீரோம் கலிக்கிறைத்து பொல்லா கலியை நரகமதில் பொக்கங்கடைத்து பேயோடு கொல்ல விடைகள் கொடுப்பேனான் கொண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களே மனமே சடைக்க வேண்டாமே. ஐயா தேவர்களிடம் சொல்லுகின்றார்கள், தேவர்களே, இந்த கலியை அழிப்பதற்குரிய அத்தனை வல்லமைகளும் சான்றோர் மக்களுடைய கையிலே நான் கொடுத்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கலி என்பது மக்களுடைய உள்ளத்திலே எழக்கூடிய மாய எண்ணங்கள், தீய எண்ணங்கள். அப்படி என்றால் இந்த கலியை அழிக்க வேண்டுமென்றால், இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் ஒரு நல்ல உள்ளம் தேவை. அந்த நல்ல உள்ளம் யாரிடம் இருக்கிறது என்றால் சான்றோர் மக்களிடம் இருக்கின்றது. ஆகவே அந்த சான்றோர் மக்களிடம் இந்த கலிமாய எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் என்று சொல்லக்கூடிய 6 அகப்பகைகள் அங்கே விடுபட செய்து, அந்த 6 அகப்பகைகளை விட்டவர்கள் என்னை தன்னுடைய உள்ளத்தில் கண்டுகொள்வார்கள். அப்படிப்பட்ட சான்றோர் மக்கள் அந்த கலியை அழிப்பதற்கு வல்லமை உடையவர்கள். அவர்களுடைய கையாலே நான் இந்த கலியை அழிப்பதற்குரிய அத்தனை வழிமுறைகளையும் செய்து கொடுப்பேன். ஏன் சொல்வார்கள், பேய் பிசாசுகளை எல்லாம் எரித்துவிட்டு சான்றோர் மக்களுடைய கையால் பதத்தை கூறிவிட செய்வார்கள். எதற்காக? நீங்கள் தொட்டு நாமமிட்டு பதத்தை தெளிக்கின்ற போது அந்த நல்லவர்கள் செய்கின்ற அந்த கொடுக்கின்ற நாமம் அவருடைய தீய வினைகளையெல்லாம் மாற்றும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அன்று ஐயா செய்து காட்டினார்கள். அதுபோல உள்ள தூய்மையோடு இறைவனை எப்போதும் நாடி இருக்குகின்ற மக்கள், ஒரு புத்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்களுடைய கையால் அந்த தீமையை அழிப்பதற்குரிய அத்தனை வல்லமையும் நான் கொடுப்பேன். அவர்களுடைய கையாலே எள்ளும் நீரும் கலிக்கிறைத்து அந்த கலி என்ற தன்மை அங்கே அழிப்பதற்குரிய வல்லமை அந்த சான்றோர் மக்களிடமே இருக்கின்றது. இந்த கலியை அடியோடு நரகத்தில் தள்ளக்கூடிய வல்லமையும் அந்த சான்றோர் மக்களிடமே கொடுப்பேன். ஆகவே எல்லாம் இந்த கொல்ல விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையாலே. ஆகவே சான்றோர் மக்கள்தான் கலி அழிப்பதற்குரிய வல்லமை உடையவர்கள். அதாவது இதை எப்படி சொல்லுகின்றார் என்றால், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பரம்பொருள் இருந்து கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். ஆன்மாவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த செயல்பாடுகள் நல்ல உள்ளங்களில் எப்படி இருக்கும் என்றால், இறைவனுடைய அருள் பரிபூரண நிலையில் இருக்கும். இறைவனுடைய அருள் பரிபூரண நிலையில் இருக்கின்ற போது அவர்கள் எதை நினைத்தாலும், அவர்கள் எந்த செயலை தீமையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இறைவனுடைய அருளால் அது நல்ல வழியில் நடைபெறும். அதை தான் ஐயா சொல்லுகின்றார்கள். மேலும் ஐயா சொல்வார், கள்ளனோடு நான் இருப்பேன், காட்டி கொடுத்திடுவேன், பிள்ளை போல் பிடித்தவனோடு இருப்பேன், பிள்ளை போல் ஆக்கிடுவேன். அதாவது சான்றோர் மக்களோடு இருக்கின்ற போது தீமைகள் அழிக்கப்படும். கள்ளனோடு இருக்கின்ற போது அந்த தீமைகள் அங்கே அவர்கள் செய்கின்ற அந்த தீமையால் அவர்களுக்கு அழிவு ஏற்படும். ஆனால் நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நினைத்த மாத்திரத்திலே, அவர்கள் எண்ணிய மாத்திரத்திலே தீமைகள் அழிப்பதற்குரிய தன்மைகள் அங்கே உருவாகும். அதற்குரிய வழிமுறைகளை நான் கொடுப்பேன். ஆகவே தேவர்களே, நீங்கள் பதற வேண்டாம்.
இந்த சான்றோர் மக்களுடைய கையிலே அத்தனை கலி அழிப்பதற்குரிய வழிமுறைகளையும் நான் கொடுத்திருக்கின்றேன். அவர்களால் இந்த கலி அழிக்கப்படும், பதற வேண்டாம் என்று சொல்லி அந்த தேவர்களை அங்கே அமைதிப்படுத்துகின்றார். ஐயா